வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பலம்தான் பெருசா இல்லை புத்திசாலித்தனம் தான் பெருசா? பலம் இருந்தால் எல்லாரையும் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நாம் பலத்தை காட்டிலும் புத்தியால் வென்ற ஒரு யானையை பற்றின புத்திசாலித்தனமான ஒரு கதையை தாங்க பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு புத்திசாலித்தனமான யானை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு காட்டில் துரைன்னு ஒரு வயசான ஒரு புத்திசாலியான ஒரு யானை வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு முறை அந்த காட்டில் ஒரு வறட்சி வந்துருச்சு. எல்லா விலங்குகளுக்கும் தண்ணீர் கிடைக்கல. ஒரே ஒரு ஆழமான பள்ளத்தில் தண்ணி போயிட்டு இருந்துச்சு. வேகமாக ஓடின மான்கள் கூட்டம்தான் அங்கே முதல்ல போய் சேர்ந்துச்சு. மற்ற விலங்குகள் எல்லாமே பயந்து வெளியே நின்றுட்டே இருந்தாங்க. அந்த மான் கூட்டம் தன்னோட ஆணவத்தோட நாங்கள் தான் வேகமானவங்க, அதனால் நாங்கள் தான் முதல்ல தண்ணி குடிப்போம்னு சத்தம் போட்டுச்சு. தங்கள் கூர்மையான கொம்புகளை பயன்படுத்தி மற்ற சின்ன விலங்குகளையும் தண்ணீருக்கு பக்கத்தில் வரவிடாமல் தடுத்துச்சு. துரை யானை ரொம்ப அமைதியாக எல்லாவற்றையும் கவனிச்சிட்டு இருந்துச்சு. பயன்படுத்த முடியாத பலத்தை விட அமைதியான புத்திசாலித்தனம் தான் பெருசுன்னு அது யோசிச்சுது. துரை யானை சண்டை போட விரும்பலை. அது அமைதியாக தன்னோட பலத்தை பயன்படுத்தி தண்ணீர் இருக்கும் பள்ளத்துக்கு போகும் ஒரே ஒரு வழியில் பெரிய மரக்கட்டைகளை போட்டுச்சு. அதன் பிறகு அது தன்னோட தும்பிக்கையும் கால்களையும் பயன்படுத்தி பக்கவாற்றில் ஒரு சமமான பாதுகாப்பான ஒரு வழியை உருவாக்குச்சு. இந்த வழியில் பொறுமையாக போனால் எல்லாரும் தண்ணி குடிக்கலான்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு மான்கள் தாங்கள் மாட்டிக்கொண்டதை அப்போ தான் உணர்ந்துச்சு. அடைக்கப்பட்ட வழியை திறக்க முடியாமல் வேற வழியே இல்லாமல் துரை யானை காட்டிய புது வழியில் வந்துச்சு. துரை யானை சிரிச்சுக்கிட்டே, உண்மையான பலம்ன்றது சண்டை போடுவதில் இல்லை, அது எல்லாரும் சந்தோஷமாக வாழ உங்கள் புத்தியை பயன்படுத்தல தான் இருக்குன்னு சொல்லிச்சு. மான்கள் தங்க பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பும் கேட்டுச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? பலத்தை விட புத்திசாலித்தனம் தான் சிறந்த. இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பார்க்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி குட்டீஸ், பாய் பாய்.